படம் தரமா இருக்கு. இது வந்து விஜய் சேதுபதிக்கு இன்னொரு சூதுகவும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஓகே. புத்திசாலிங்க பார்க்க வேண்டிய படம். பிருத்திவிராஜ் உண்மையிலே வந்து ஒரு ஒரு வகையில் பார்த்தா ஜேம்ஸ் பாண்ட் கதை மாதிரி இருக்குது. என்ன வந்து இப்படி இப்படி எப்படி அடிச்சுன்னு வந்தாரு யோகி பாபு. என்னடா டேய், என்ன வந்து மாடி குப்பை பொறுக்கி இருந்திருப்பேன்டா. நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா நல்லா சூப்பரா இருக்கு. நல்ல பிளானிங்கோட நல்லா எடுத்திருக்காங்க. சூப்பர். அதான் யோகி பாபு தான் சொல்லியிருக்காரு, அவரை பார்த்தாலே சிரிப்பு வரும்னு. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. This video is sponsored by UNPAS, University of Medicine, Timor. பெரிய பெரிய ஆளுங்க படத்தெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணோம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. யோகி பாபு லேடி கெட்டப்ல வராரு. படம் சிரிச்சுட்டே இருக்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் படம் நல்லா சிரிச்சுட்டே இருக்கலாம். ட்விஸ்ட் நிறைய இருக்கு படத்துல. ஸ்டோரி எல்லாம் ஒரு துணிவு மாதிரி, ஒரு பேங்க் ஈஸ்ட் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான். பட் ஏதோ நம்ம கோலமாவு கோக்கிலா சூதுகவு மாதிரி இருக்கும். படம் சரியா இருக்கும். அவங்க செம்மையா பண்ணிருக்காங்க. ராஷ்மிகா என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்களோ அது மாதிரி வந்து கிரியேட் பண்ணுவாங்க இந்தியன் சினிமால. அவங்களும் செம்மையா பண்ணிருக்காங்க. படம் தரமா இருக்கு. இது வந்து விஜய் சேதுபதிக்கு இன்னொரு சூதுகவும். அந்த அளவுக்கு இருக்கு படம். தரமா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு சொன்னாங்க நிறைய. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு. அது அவங்க சொல்றவங்க நிறைய சொல்லுவாங்க. படத்தை பார்த்தா சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மூவி தான் நிறைய நடிச்சிருக்காரு. இது நல்லா வந்து நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா நல்லா சூப்பரா இருக்கு. நல்ல பிளானிங்கோட நல்லா எடுத்திருக்காங்க. சூப்பர். ஸ்கிரீன் பிளே சரியா இல்ல. மலேசியால கதை எடுத்திருக்காங்க. ஒருத்தர் ஒரு வாட்டி மலேசியன் லாங்குவேஜ்ல பேசுறாரு, அதுக்கப்புறமா தமிழ்ல பேசுறாரு. அது நான் மலேசியன் லாங்குவேஜ்னு சொல்றது பாசா மலாய் கிடையாது. நம்ம தமிழ்காரங்களே அங்க பேசும்போது அந்த வேர்ட்ஸ் ஆக்சன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. சுத்தமா இல்ல. நம்ம இங்க இருக்கிற மதுரைக்காரங்களையும் சென்னைக்காரங்களையும் எடுத்து போய் ஃபுல்லா பேச விட்ட மாதிரி இருக்கு. சொதப்பிட்டாங்க. ஆக்சுவலா வந்து தியேட்டருக்குள்ள ஒரே இடத்துலதான் எல்லா ஆடியன்ஸுமே கை தட்டாங்க. ஒரே வாட்டி தான், ஒரே இடத்துல தான். அது வந்து எங்களுடைய நடிப்பு அரங்கல், எங்களுடைய கஜினி புகழ், வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகரனை காட்டும் போது மட்டும்தான் தியேட்டர்ல உண்மையிலேயே கை தட்டாங்க. உண்மையிலே சத்தியமா சொல்றேன். விஜய் சேதுபதி கூட கை தட்டல. ஏன்னா கை தட்டுற மாதிரி சீக்வன்ஸும் இல்ல, ஒரு சீனும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா என்டையர் ஆடியன்ஸே கை தட்டிச்சுன்னா எங்க வாட்டர் மில்லன் ஸ்டார் திவாகருக்கு தான். சோ எங்க நடிப்பு அரக்கனுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிக்கிறேன். வந்து ஒரு துக்கத்திலேயே போயிட்டேன். நான் மூழ்கிட்டேன். நான் அழுதுட்டேன். என்னடா டேய் 5 hour ஆயிடுச்சு. ஆனா என்ன குஷிப்படுத்தின ஒரே ஆளு எங்க அண்ணன் வாட்டர் மில்லன் ஸ்டார் தான். அவருக்கு வந்து என்டையர் டீம் நான் சொல்றேன், அவருக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிடுவேன். அவர் இல்லைன்னா லாஸ்ட்ல எல்லாருமே அந்த ஒரு சீன் 5 செகண்ட் தான். 5 செகண்ட்ல மொத்தத்தையும் ஸ்கோர் பண்றாரு. வளர்த்து இந்த கையில கடிச்சு 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 இப்ப நகமே இல்லாம போச்சு. இதுதான் இந்த படத்தோட சக்சஸ் நினைக்கிறேன். என்ன ஸ்டோரி? இதுதான் ராபரி பண்றது. ராபரின்னொடனே நீங்க வந்து இந்த சதுரங்க வேட்டைன்னு நினைக்கலாம். அது கிடையாது. திருவள்ளுவர் சொல்ற மாதிரி காலத்தினால் செய்த நன்றி. நம்ம கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு சில ராபரிஸ்லாம் பண்ணி அவங்கள காப்பாற்றுறதுக்காக பெரிய பிரச்சனை மாட்டிட்டு அதுல இருந்து எப்படி வெளியே வராருன்றதை அழகா சொல்லியிருக்கிறாரு இந்த டைரக்டர். கண்டிப்பா இந்த மாதிரி படங்களை எடுத்தாதான் லாபம் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஸ்டோரி தான் இப்போதைக்கு வர வேண்டிய படம் அப்படின்றத நான் அடுத்தது நான் அதை தான் சொல்ல வரேன். இந்த படத்துக்கு பெரிய பக்கபலமே யோகி பாபு தான். அண்ணனுக்கும் அவங்களுக்கும் 2 பேருக்கும் இட்லிக்கும் சட்னியும் எப்படி ஒரு காம்பினேஷனும் இவங்க 2 பேருக்கு ஆதி காலத்துலேருந்தே ஒரு காம்பினேஷன். இதை பிரிக்காதீங்க அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். யோகி பாபும் அவரும் நகமும் சதிய மாதிரி நடிச்சதுனால இதை ரசிக்கும்படியா இருக்கு. அடுத்தது எப்போ 2 பேரும் ஒன்று சேருவாங்கன்றது படத்துக்கு ஃபுல்லா பயணிக்கிறதுனால நல்ல ரசிக்கும்படியாகவும் இருந்தது, ஜாலியா இருந்தது. படம் டைட்டில் ஏசு தானே வச்சிருக்காங்க. படம் டைட்டிலுக்கும் கதைக்கும் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் கேம்லிங் பண்றப்ப அந்த இயேசுன்ற அந்த கேரக்டர் வருது. நம்ம அந்த இயேசு எடுக்காம பிறருக்காக உயிர் நீத்த இயேசு அப்படின்னு அந்த இயேசுக்கு போனோம்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு செட் ஆகும். படம் நல்லா இருக்குப்பா. கண்டிப்பா எல்லாருமே வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கு. சும்மா ஆளாளுக்கு வந்து எப்படி சொல்றது, காசு வாங்கிட்டு சில பேர் நல்லா இருக்கு நல்லா இல்லை இதுலயும் ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். படம் நிஜமாவே நல்லா இருக்கு. லேட்டா வந்துச்சு அப்படின்னு ஒரு இது வதந்தி கிளம்பிட்டு இருக்காங்க. லேட்டா வந்தாலும் நல்ல படமா தான் வந்திருக்கு. யோகி பாபு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் உழைச்சிருக்காரு. நிறைய காமெடி நல்லா ஏங்க, அவர் ஸ்டார்டிங்ல இருந்து காமெடி தான் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பவே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்து ஹீரோவா போயிட்டதுனால அப்படியே வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஹீரோயின் வந்து அப்படியே வந்துட்டு போறாங்க பாருங்க, அந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு யோகி பாபு அவரோட காமெடியை எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. அதாவது உழைச்சிருக்காரு. ஆக்ஷன்ல எப்படிங்க
ஆக்ஷன்லாம் நல்லா இருக்குப்பா. ஆக்ஷனு, மியூசிக்ஸ் 2 சாங் இருக்கு. அது வந்து எனக்கு புரியல. அப்படியே மெலோடியா போயிட்டு இருக்கு. வார்த்தையும் தெரியல. மியூசிக்கா பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஓகே, டைரக்ஷன் எப்படி இருக்கு? டைரக்ஷன்லாம் நல்லா இருக்கு. டைரக்ஷன் அந்த விஷுவல்லாம் எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு யோகி பாபு காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வில்லத்துவம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவர் ஸ்டார்டிங்ல இருந்து வில்லனாவே இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கும் அப்படியே வில்லனாவே தெரியுது. நல்லா பண்ணிருக்காரு. ஓகே, இந்த படத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரேட்டிங் கொடுங்க. நம்மளுக்கு ரேட்டிங் எல்லாம் வேணாம் தம்பி. படம் நல்லா இருக்கா இல்லையா? அந்த படம் எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் நல்லா பார்த்தேன். இந்த படம் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஆக்சுவலி என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? ஏசுன் டைட்டில் இருக்கு. இந்த படத்துக்கும் ஏசுக்கு என்ன இது? எப்படி ஒரு பேங்க்ல இருந்து கொள்ளை அடிக்கிறாங்க. எல்லாருக்கும் காசு தேவைதான் இல்லைன்னு இல்ல. சும்மா வதந்தியை கிளப்புறதுக்காக நிறைய பேர் காசு வாங்கிட்டுலாம் பண்ணுவாங்க. ஆனா காசு தேவைப்படுது. இவங்க கொள்ளை அடிக்கிறாங்க. அதை எப்படி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. நம்ம போலீஸ் கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம். மலேசியன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதுலயும் எப்படி பக்காவா தப்பிக்கிறாங்கன்றது ஒரு விஷயம். வேற எதுவுமே இல்ல. தப்பிச்சாங்களா இல்லையா, அப்படி ஹீரோயினை சேவ் பண்ணாங்களா இல்லையா, அவ்வளவுதான் கதை. நல்லா இருக்கும், பார்க்கலாம். எஸ், ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஸோ விஜய் சேதுபதிக்கு ஒரு கமர்ஷியல் மூவியாக வந்து பயங்கர ஹிட் கொடுத்துருக்காரு. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. படத்தோட கதை என்ன? படத்தோட கதை வந்து கூட இருக்கிற ஒருத்தவங்களுக்காக விஜய் சேதுபதி இல்லை ஹீரோ, அந்த ஹீரோ வந்து எப்படி பார்த்துக்கிறாரு அப்படின்றதான் வந்து படத்தோட கதை. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக தேட்டரில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ சின்ஸ் படம் நல்லா இருக்குதுன்றதுனால ஸோ அது ரொம்ப டீட்டெயிலிங்காக வெளில சொல்லாமல் நீங்கள் அதை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அந்த ஏஸ் டைட்டிலுக்கும் அந்த படத்துக்கும் கனெக்ட் ஆகிற விஷயம் அதுதான். இப்போ நம்ம ஒரு ராஜானா என்னது, நம்ம நாட்டை காப்பாற்றுறாரு. ஸோ அதை அவர் கூட இருக்கிற ராஜா அவர் காப்பாற்றுறாரு. சூதுக்கவும் சரி, எந்த படத்தோட வேணால் கம்பேர் பண்ணலாம். கதை எல்லாமே ஒன்றே ஒன்று தான், ஒரே மாதிரி விஷயம் தான் ட்ராவல் ஆகுது. ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே வைஸில் அந்த படத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்ற விஷயத்தில் விஜய் சேதுபதிக்கு ஒரு கமர்ஷியல் மூவியில் ட்ராப் டவுனாக இருக்கிற ஒரு கமர்ஷியல் மூவிக்கா இதில் வந்து லிஸ்ட்டில் வந்து இந்த படம் வந்து கமர்ஷியல் மூவியில் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. படத்துல வந்து விஜய் சேதுபதியோட யோகி பாபு தான் லீட் பண்ணிட்டு போறாரு அப்படின்றாங்க. அப்படியா? ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே அவங்களோட ரியலிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ யோகி பாபு ஹீரோவா நடிக்கிறதுனால காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகுதா? ரொம்ப ஆஸ் யூஷுவல் அவர் ஹீரோவாகவும் அதே விஷயம் தான் பண்ணுறாரு, காமெடியாகவும் அதே விஷயம் தான் பண்ணுறாரு. இந்த படத்தில் ரொம்ப திணிக்காமல் ரொம்ப அழகாக தெளிவான காமெடியாக கொடுத்துருக்காங்க. மியூசிக்ல எப்படின்னா சூப்பராக இருக்குது. சாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பயங்கரமான பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குது. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதான் சொல்கிறேன், அந்த 2.5 மணி நேரம் எனக்கு போர் அடிக்கல. நான் ஏன் இந்த தியேட்டருக்கு வந்தேன் அப்படின்ற போர் அடிக்காமல் ரொம்ப நல்லாவே படம் போகுது. ரேட்டிங் 10 எவ்வளோ? 10 out of 8 கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஜா அவர் நடிச்ச படம் மகாராஜா, விடுதலை பார்ட் 2 அந்த மாதிரி நடிச்சுட்டு திடீர்னு இந்த இதில் வரும்போது எப்படி இருக்கு? இல்லை, நமக்கு வேணும் இல்லையா, ஒரே மாதிரி நடிச்சிட்டு இருந்தோன்னா நமக்கு வந்து அந்த விஜய் சேதுபதி நம்ம பார்த்தாச்சுன்னா. ஏன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படமும் வந்து பீக்கில் தான் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து அந்த எல்லா படமும் இதில் தான் இருக்கு. திடீர்னு இந்த படத்தை கொடுக்கும்போது அதுக்கு இந்த படம் தேவைதானா? தேவைதான் அவருக்கு. ஏன்னா ஒரே விஷயத்துல டிராவல் பண்ணாமல் அவர் வேற ஒரு விஷயத்துல டிராவல் பண்ணுறது அவருக்கும் அது எப்படி சொல்கிறது, இந்த ஒரு விஷயத்த அவர் மறந்துடாமல் இருக்கிறதுக்கு அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. கிரிமினலுக்கு பார்க்க வேண்டிய படம், புத்திசாலிக்கு பார்க்க வேண்டிய படம். பிருத்திவிராஜ் உண்மையிலே வந்து அவர் பேர் பிருத்திவிராஜ்ல, உண்மையான பேர் பப்புலு. அருமையாக நடிச்சுக்கிறார் போல. படம் வந்து இந்த சம்மருக்கு வந்து மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து இந்த ஊர் தான் முக்கால்வாசி படப்பிடிப்பு எடுத்துக்கிறாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. கிரிமினல் சேர்ந்த படம் தான் இது. ஒரு வகையில் பார்த்தா ஜேம்ஸ் பாண்ட் கதை மாதிரி இருக்குது. இந்த முதல்ல இந்த ரெம்மிலாம் வச்சு ஆடுவாங்கல்ல, அது ஜேம்ஸ் பாண்ட் கதையாக இருக்குது. இந்த பேங்க் கொள்ளை வந்து சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படம் நடிச்சிருக்காரு. விடுதலை பார்ட் 2, விடுதலை அந்த மாதிரி அதுக்கப்புறம் நிறைய படம் அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. இல்லை அது வந்து முன்ன வந்து இப்படி எப்படி அடிச்சுன்னு வந்தாரு. நான் சொல்றது புரியுதா? இப்போ வந்து கிரிமினலாக யோசித்தது படம் இது. ரொம்ப கிரிமினல் இருக்குது, புத்திசாலித்தனமாக இருக்குது. அது எப்படி அது பிளான் பண்ணி பண்ணுறது தான் இந்த படம். இது படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதுவாக போனாலும் அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு மேலே நல்லா கரெக்டாக இருக்குது. புதாலி இசைன்னு நினைக்கிறேன், ஷாம் நினைக்கிறேன். ஷாமு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகுது. படம் எனக்கு ரொம்ப பிடிச்சி. யோகி பாபு ஃபர்ஸ்ட் கிளாஸாக கடைசி வரைக்கும் அப்படி பயணிச்சு இருக்கிறாப்புல. அந்த ஊர்லேருந்து அப்படி காட்டினோடனே என்னதான் டேய் என்னை வந்து மாட்டி நான் குப்பை பொறுக்கி இருந்திருப்பேன்டா, நான் நல்லா இருந்திருப்பேன்டா, என்னை மாட்டி விட்டியாடா, அந்த டைலாக் வந்து அடிக்கடிக்கு சொல்றது. உண்மையிலே யோகி பாபு நீ குப்பை பொறுக்கி இல்லை, உண்மையிலே படம் வந்து சூப்பரா இருக்குது. நல்லா அருமையா நடிச்சுக்கிற படம் சூப்பர். ஓகே, ஒரு வட்டம் நம்ம பார்க்கலாம். இங்க இருந்து கொள்ளையடிக்கிறது, அங்க போய் கொள்ளையடிச்சு ஒரு காதலியை காப்பாத்துறாரு. அதுக்கு உண்டான கதை தான். ஒரு வட்டம் நம்ம பார்க்கலாம். அண்ணனுக்காக அண்ணனோட அந்த இமோஷனலா வரல, சுகந்தி அக்கா மாதிரி அந்த இமோஷனல் அன்பு எமோஷனலுக்காக நம்ம பார்க்கலாம். எந்த தவறும் இல்லை. ஓகே, நல்லா ஓவராலா பண்ணிருக்காங்க. அதான் யோகி பாபு தான் சொல்லியிருக்காரு, அவரை பார்த்தாலே சிரிப்பு வரும்னு. அண்ணன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. ஓகேவா?
ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவரு வேற இவரு வேற, அவ்வளவுதான். பொண்டாடியோட சந்தோஷமா இருந்துட்டு உங்களெல்லாம் சொல்லலாம் இங்க ஒருத்த ஓடி போயிட்டா அங்க ஒருத்த ஓடி போயிட்டா ஏண்டா இது மறுநாள் சொல்லக்கூடாதா மஞ்சள் இருக்க கூடாது சந்தனம் இருக்க கூடாது. இந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான நடிப்பு ஒரு காமெடின்ற சப்ஜெக்ட்ல போனா ஒரு லெவலோட அமைக்கிறவாங்கம்மா. நான் எல்லா முகத்தையும் தமிழ் துறை உலகத்துல காமிச்சு மக்கள் கிட்ட என்னோட திறமையை காமிச்சு நல்ல ஒரு பேர் எடுக்கணும்னு என்னோட ஆசைப்படும். மிஸ்கின் சார் எப்ப கூப்பிட்டாலும் அவர் கூட சேர்ந்து நடிக்க நான் ரெடி. என்ன எடுக்கலாமா? அவர் பொது கருத்தை பதிவு பண்ணாரு, நான் எதிர்த்து போட்டேன்னா அவரோட பொதுவான கருத்துக்கு தான் எதிர்த்து போட்டேன். மிஸ்கின் சார் வந்து அதையுமே டீசெண்டா நாகரிகான முறையில எடுத்து போட்டேன். ஏன்னாமா இப்ப பாருங்க திரையுலகம் வந்துட்டு இல்ல, சோ இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற எல்லாரையும் வந்து அந்த மாதிரி தப்பா பேசக்கூடாது. நான் வந்து என்னோட சர்டிபிகேட் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். பள்ளி பருவத்துல இருந்து சிறந்த நடிகர், அது ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன், முதல் பிரைஸ் வாங்கியிருக்கேன். என்னோட ஸ்கூல் லைஃப்லயே நானே டிராமா எழுதி நடிக்க தெரியாத நடிக்க வச்சு பல பரிசுகளை குமிச்சிருக்கேன். காலேஜ் லைஃப்லயும் குமிச்சிருக்கேன். சோ என்ன மாதிரி திறமையான நபர்கள் இன்ஸ்டாகிராம்ல வந்து பண்றது தப்பான விஷயம் கிடையாது இல்லையா? சோ அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாத்துருப்பீங்க, பெரிய பெரிய ஸ்டார்ஸா தான் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் வாய்ஸ் எடுப்பாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, நான் ஒரு அன்னியன் பண்ணிருந்தேன், எல்லா பசங்களும் பண்ணதே ஓன் வாய்ஸ் எடுத்து போட்டு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிக்டாக். இப்ப லேட்டஸ்டா ஒரு பாட்டு பாடி இருந்தேன், அதுல நம்ம ஓன் வாய்ஸ் எடுக்கிறாங்க. நான் எல்லா மீடியால பேசுறப்ப தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கண்டுவேன். இதை நிறைய பேர் போட்டு அவங்க ஓன் வாய்ஸ்ல டப்மாஸ் பண்றாங்க நம்மள மாதிரி. ஸோ நம்மளோட வாய்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாருமே மக்களுக்கு பிடிச்சிக்கிருச்சு. நம்மளோட வாய்ஸ், பாடி லாங்குவேஜ், ஸோ இந்த மாதிரி திறமையா வர்றவங்கள டைரக்டர்கள் ஊக்கப்படுத்தணும். கூடிய விரைவில் மிஸ்கின் சார் படத்துல கதாநாயகன் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்ல கதை இருந்துச்சுன்னா மிஸ்கின் சாரோட இணைந்து செயல்படுவோம். அப்படிலாம் இல்ல மேடம், நம்ம திறமையை தான் காட்டணுமே தெரியல. இவங்களோட நடிக்கணும், அவங்களோட நடிக்கணும். நிறைய வந்து தமிழா மேடம் நம்மளோட நடிக்க ஆசைப்பட்டா கண்டிப்பா அவங்களோட இணைந்து நடிப்போம். அதனால என்ன இருக்கு? என்ன மேடம்? இல்ல அவர் கேட்டாரு, தமிழாவோட தான் நான் நடிக்க விருப்பம் அப்படின்னு நான் சொல்றாங்க. எந்த ஒரு நல்ல நடிகை வந்தாலும் கண்டிப்பா அவங்களோட இணைந்து நடிச்சு தமிழ்நாட்டுல நம்மளோட நடிப்பு புலமையை காட்டணும். எனக்கு அதுதான் ரொம்ப ஆக்ரோஷமான சீன்ஸ். ஏன்னா நிறைய பேர் குட்டி நடிகர் திலகம் சொல்றாங்க, நம்மளோட பேசுறது டயலாக் வீரபாண்டிய கட்டபொம்மன் வசம்லாம் அப்படி பேசுவேமா. சோ இதெல்லாம் வந்து நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசுவோமா, வீரபாண்டிய காட்போம் நீதான் ஜாக்சன் துறையோ, குதிக்கிறது என் ரத்தம், குதிக்கிறது என் தசை, அடக்கு 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 என்கிறது என்னுடைய தாய் திருநாடு. எங்களோட நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, வானம் கேட்டவனு. ரொமான்டிக் டைலாக் ஏதாவது போட்டு ரொமான்டிக் சீன்ஸ் வந்து சார் ஒரு தேடி கண்டுபிடிக்க 27 வயசு ஆச்சு. பட் இனிமேல என்னால சொல்ல முடியாது. சோ டக்குன்னு சொல்றேன், ஐ லவ் யூ சார். என் திறமையை காட்டணும்னு தான் நான் மீடியாக்குள்ள வந்தேன். ஓகேங்களா? இவ்வளவு நாளா பிசியோதெரபி மருத்துவ தொழிலை கலைத்தாயா பார்த்து எனக்கு இந்த லெவல்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க சார். சோ இந்த கலைத்தாயோட அருளோட மக்கள்கிட்ட முன்னாடி என் திறமையை காமிச்சு மயில் வைக்கிறதா என்னோட எய்மே தவிர எந்த அரசியல் கட்சி எந்த ஒரு நிலைப்பாடு இல்லை. நிறைய பேர் டிவி கீழே சேருங்க, சாரோட சப்போர்ட்டா இருங்கன்னா சொன்னாங்க. எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை சார். ஏசுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் நடிச்ச படத்துல நானும் நடிச்சிருக்கேன் சார். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, குடும்பத்தோட உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட திரையரங்குகளே அலற பொதுமக்கள் கைத்தட்டோட விசில் அண்ணல் பறக்க பறக்க வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி இருந்துச்சு. எப்படி ரோலக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் இருந்துச்சு, அது மாதிரி ஏஸ் படத்துல வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய டைரக்டர் ஆறுமுககுமாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ விஜய் சேதுபதி சார் படத்துல, அதாவது எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க, பட் அறிமுகம் விஜய் சேதுபதி சார் படத்துல நான் அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவரும் நான் மதுரை பேசிக்கா, அவரும் ஹீஸ் ஃப்ரம் சவுத் சைடு. அது மட்டும் இல்லாம மதுரையில விஜய் சேதுபதி சார் பார்த்தேன் சார். கார்ல போய்கிட்டு இருந்தார், டக்குன்னு என்ன பார்த்து காரை நிப்பாட்டினா நான் தான் சார் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர்னு, உங்களை தான் ஊருக்கே தெரியுமா, எதுக்கு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் லைட்டா ஹக் பண்ணிட்டு போட்டோ எடுக்க முடியாத சுச்சுவேஷன் சார். ஏன்னா அவர் ஷூட்டிங்ல அந்த காஸ்டியூம்ல இருந்தாரு, பார்க்க முடியல. ஸோ விஜய் சேதுபதி சாரே பார்த்து பாராட்டுற லெவல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் படத்துல அப்பெல்லாம் எனக்கு தெரியாது சார் படத்துல நான் வரப்போறேன்னு. ஸோ இப்போ வந்து நம்மளோட என்ட்ரி வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம், காமெடி, ஆபாசம் இல்லாம யார் மனசையும் முன்படுத்தாம செம்மையா இருந்துச்சு சார். சூப்பர் சார். என்ட்ரி வந்த உடனே தலைவோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க.
பொண்ணுங்க கொண்டு கத்த ஆரம்பிச்சாங்க. தியேட்டருக்குள்ள என்ட்ரி ஆன உடனே ஏகப்பட்ட செல்ஃபி, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. ஏன்னா நம்மளுக்கு இது கிடைச்ச வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. அதான் சொல்லிட்டேன் இல்லையா, ரோலக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி என்னோட என்ட்ரியை பார்த்துட்டு மக்கள் மனசுல ஒரு ஆழ்ந்த சந்தோஷங்கள். ஏன்னா நிறைய உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் பத்திரிகையாளர்கள் தான் சார் என்னை தூக்கி விட்டார். திருப்பி சொல்றேன், தம்பியே என்னை 10 இன்டர்வியூக்கு மேலே எடுத்திருப்பாரு. ஸோ இவங்க எல்லாரும் அவங்களே நிறைய கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க சார். ஸோ பத்திரிகையாளர்களுக்கு தான் பெரிய நன்றி. மக்கள் செல்வாக்கு, கலைத்தாயின் அருள், பத்திரிகையாளர்களின் அன்பு, இதனாலதான் நான் வந்து இந்த லெவல் வளர்ந்து வந்தது காரணம் சார். சார் இதுல வந்து ஒன்றும் இல்லை சார், ஒரு மாசான என்ட்ரி தான் சார். என்ட்ரி எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த படங்களில் டயலாக் கூட பயங்கரமாக வரும் சார். அடுத்த மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் டயலாக் கூட 3 படத்தில் சார் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறாங்க, டயலாக் இல்லை. 4வது படமும் 5வது படமும் ஒரு கேரக்டராகவே மாறிட்டேன். அதில் வந்து ரொம்ப மாஸ் என்ட்ரியாக இருக்கும் சார். ஒன்றும் இல்லை சார், அந்நியன் படத்தில் நம்ம விக்ரம் சார் பண்ணியிருப்பாரு. அது எவ்வளோ கஷ்ட சீன், அது என்னோட ஓன் லாங்குவேஜில் திரையில ஸ்க்ரீனில் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒன்றும் இல்லை. இப்போ அந்நியன் படத்தில் பண்ணுவோமா, 5 கலை பண்ணதே நான் தான். என்ன கொஞ்சம் வெளியில அம்பி வெளியே போடுறா. கண்டிப்பா சார் இது கஷ்டமான சீன் சார். ஏன் நடிப்பா இருக்கான்னு சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா இது சங்கர் சாரோட டயலாக் டக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றது கஷ்டம் சார். இதுல ரொம்ப எனர்ஜி தேவை சார். உனக்கு தைரியம் இருந்தா அந்த 5 கொலையும் இதுல ரொம்ப எனர்ஜி தேவை. பெரிய பெரிய நடிகர்களே எத்தனையோ டேக் எடுத்து கஷ்டப்படுத்து பண்றத, எத்தனை ஸ்கிரீன் 1000 மைக்க கொண்டு வந்தாலும் தைரியமா நடிப்பேன் சார். ஸோ இந்த ஒரு திறமை, கஷ்டமான சீன்ஸை பண்ணதான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பேர் கிடைச்சிச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் நடிக்கிறது சார், பொதுவாக சீனில் நிற்கிறது, நடக்கிறது, உட்காருறது, அந்த மாதிரி சீன் இல்லாமல் கஷ்டமான சீனாக கொடுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, டக்குனு சிவாஜி கணேசன் சார் நெஞ்சொலி ஸோ இந்த மாதிரி கஷ்டமான சீன்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். நடிப்பு அசுரத்தனமான நடிப்பை கூடிய விரைவில் தமிழ் திரையுலகங்கள் பார்க்கும்.